வாராயிலே என்ன 1008 பஞ்சாயத்து அங்க இருக்கு. அந்த தொகுதிக்கு என்ன செஞ்சிருக்காரு மக்கள் பூரா அன்றாடம் நீங்க அங்க உள்ள ஊர் மக்கள்ல போய் கேளுங்க. காரி துப்புறாங்க. ராமநாதபுரம் எம்பி வந்து எல்லா மக்களுக்கும் பொதுவானவரா இல்ல இஸ்லாமிய பொதுவானவர் தான் சார். அப்ப எதுக்கு அவர் வந்து ஒரு திட்டம் மட்டும் வந்து நான் இங்க சாப்பிடுவேன்னு சொல்லிட்டாங்க. ஒழுங்கு பிரச்சனை சரியா இருந்தா எதுக்குங்க ஈரோடுல இருந்து திருப்பூன்றதுக்கு கிளம்பி வர்றாங்க. ஏடிஎம்கே டிஎம்கே ஏதோ ஒரு தேசிய லீக்கு தேசிய காங்கிரஸ்ன்றாங்க. போய் கலெக்டர்கிட்ட 15 பேர் அனைத்து கட்சி மனு கொடுத்துருக்கான். எதுக்கு ஆடு கோழி வெட்டணும்? மத பிரச்சனை மத பிரச்சனை எங்க ஜனநாயக உரிமையை மீட்ட போற பிரச்சனையை உருவாக்குனது இது கந்தர் மலையா சிக்கந்தர் மலையா அப்படின்ட்டு உருவாக்குனது யாரு? அந்த மலை யாருக்கு சொந்தம்? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த மதுரை ஃபுல்லாவே இந்த திருப்பரங்குன்ற இஷ்யூ தான் வந்து மிக பரபரப்பா போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் 144 போட போறாங்க அப்படின்றாங்க, இன்னொரு பக்கம் வந்து முன்கூட்டியே கைது அப்படின்ற நிலைமை போயிட்டு இருக்கு. என்னத்தான் நடக்குது இந்த திருப்பரங்குன்றம் கோயில் இஷ்யூவா இருக்கட்டும், பிளஸ் வந்து இந்த கைது நடவடிக்கைகளா இருக்கும், என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கேட்க வந்திருக்கோம். வாங்க இவர்கிட்ட கேட்போம். அதாவது திருப்பரங்குன்ற விஷயம் வந்து இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தமிழ்நாட்டுல இல்ல உலகம் பூராமே இப்ப தெரிஞ்சிருச்சு இது என்ன விஷயம்ன்றத. ஏதாவது சுருக்கமா சொல்லிடுறேன். அதாவது அது மேல காசி விஸ்வநாதர் கோயில் திருப்பரங்குன்ற மலை மேல இருக்கு. அந்த மலைக்கு மேல வந்து அது போற வழியில ஒரு சின்ன தர்கா ஒண்ணு இருக்கு. அதுல வந்து எல்லாரும் இது வரைக்கும் வழிபட்டு இருந்தாங்க. அங்க போய் தொழுகெல்லாம் நடத்தல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப அந்த கிரிவல பாதையில இருக்கக்கூடிய ஒரு ஏரியால உள்ள பள்ளிவாசல் வந்து நாங்க கந்தூரி திருவிழா நடத்த போறோம் சொல்லி ஆடோட மேல போனதுதான் பிரச்சனை. அதுக்கு வந்து அங்க ஜெயந்தோரம் இது அந்த அந்த பகுதியில இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் இன்ஸ்பெக்டரும் ஆடிஓவும் அதுக்கு வந்து திருமங்கலம் ஆடிஓவும் அதுக்கு வந்து தடை போட்டாங்க. அதை கண்டிச்சு அவங்க ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அப்புறம் நாங்க அது மேலதான் விட்டுவோம் சொல்லி ஒண்ணு பண்ண, அப்புறம் மலை எங்களுக்கு சொந்தம் சொல்லி இப்படியே பிரச்சனை போய்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் வந்து ராமநாதபுரம் எம்பியும் மணப்பாறை எம்எல்ஏவும் உள்ள வர விட்டியும் அது ஒரு அரசியல் பிரச்சனையா மாறிச்சு. மதத்தை தாண்டி அவங்களுக்கு ஆதரவானவங்க வர இவங்களுக்கு ஆதரவான இப்படியே ஒரு சூழ்நிலை உருவாகி இப்போ என்ன ஆயிடுச்சு, மலை வந்து முழுக்க எங்களுக்கு சொந்தம்ன்ற வார்த்தை வந்தனே. இது வந்து கந்தர் மலை. இது வந்து ரெக்கார்டெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க திருப்பரங்குன்றத்துக்கு சொந்தமானதா, ரெவென்யூக்கு சொந்தமானது. அதுல தொல்லியல் துறை கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய இடம். இது போக வந்து சமண படுகைகள் நிறைய அதுக்குள்ள நிறைய விஷயம் இருக்கு. மத்திய அரசோட கட்டுப்பாட்டுல, மாநில அரசுல உள்ள கட்டுப்பாட்டுல, இது போக வருவாய்த்துறை கட்டுப்பாட்டு உள்ள எல்லா ஒரு நிர்வாகமா அதுக்குள்ள கட்டுப்பாடு இருக்கக்கூடிய இடத்துல இப்படி வந்து திடீர்னு வந்து எங்களுக்கு மழைன்னு சொல்லி ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா இது வந்து அரசாங்கத்தோட கையாளாகத்தனம் தான் நாங்க சொல்லுவோம். அரசாங்கத்தோட கையாளாகத்தனன்றீங்க, இன்னொரு பக்கம் வேடிக்கை பார்க்குது, மத மோதல உருவாக்கு ஆசை துணை போகுதுன்னு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. என்ன கதை இதெல்லாம்? ஆமா, அதாவது என்னன்னா அவங்க வந்து இந்த ஏற்கனவே அமைதிப்பட படத்துல சத்யராஜ் சொன்ன மாதிரி தான், பிரச்சனை சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தா மக்கள் மத்த பிரச்சனையை மறந்துடுவாங்கன்ற மாதிரி. என்னதான் மத்த பிரச்சனை இருக்குது? இப்ப தமிழக அமைதி பூங்காவா தானே இருந்துட்டு இருக்கு. அப்படிதான் ஸ்டாலின் சொல்றாரு. அவரு சொல்றாரா அப்படின்றது அவரு தான் சொல்றாரு. மக்கள் சொல்றாங்களா? இந்த மாதிரி இந்த அப்படியே எடுத்துக்க போங்க. சாதாரண மக்களா வந்து ஒரு கட்சிக்காரர் இல்லாம சாதாரண பாமர மக்கள்கிட்ட கேளுங்க எப்படி இருக்குன்னு சொல்லி கேளுங்க. ஒரு அன்றாட வந்து 700 ரூபா 800 ரூபா எல்லாரும் ஒரு குடும்பத்தை நடத்த முடியாது. விலைவாசி எல்லாம் முட்டி ஏறி நிக்குது. வீட்டு வரியெல்லாம் 200% ஏத்தி வச்சிருக்காங்க. வாடகை வீட்டுக்கு போறவன் 5000 ரூபா வாடகை கொடுத்தவன் 8000 ரூபா வாடகை கொடுக்குறான். 10,000 ரூபா வருஷத்துக்கு வரி கட்டினவன் வந்து 22,000 30,000 வரி கட்டுறேன். அப்போ வந்து மக்கள் தலையில தான் விழுது. இது என்ன பெரிய அப்படியே நீங்க சொல்ற மாதிரி இருக்கு. இது வந்து நான் உதாரணத்துக்கு விலைவாசி வீட்டு வரி மாநகராட்சியில எல்லாம் 200% ஏத்திருக்காங்க. 100 மடங்கு இல்ல, 200%. 1000 ரூபாய் கட்டுன இடத்துல வந்து 20,000 ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கு. அப்ப இது எத்தனை சதவீதம் நீங்களே பாருங்க. அப்ப இந்த மாதிரி வந்து கரண்ட் பில் கூடி இருக்கு, எல்லாமே கூடி இருக்கு. இதெல்லாம் மறைக்கிறதுக்கு தான் இது ஒரு இஷ்யூ பெருசா. இதெல்லாம் வந்து நான் சும்மா கொஞ்சோன்னு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் நிறைய சொல்லலாம். வேற என்ன நிறைய இருக்கு? வேற நிறைய இருக்கு. சொன்னோம்னா இந்த இது பத்தாது. இந்த உங்களுக்கு நேரம் பத்தாது. நேரம் பார்த்தாதான் தெரியலையா? தெரியாதுன்னு சொல்ல வேணா. நீங்க வேணா எழுதி நான் இப்ப இருந்தே நான் மனப்பாடம் பண்ணி சொன்னேன். சட்டம் ஒழுங்கு சூப்பரா இருக்குன்ட்டாரு. எந்த பிரச்சனையும் இல்ல. அங்க ஒண்ணு இங்க நடக்கிறது. சட்ட ஒழுங்கு பிரச்சனை சரியா இருந்தா எதுக்குங்க ஈரோடுல இருந்து திருப்பூன்றதுக்கு கிளம்பி வர்றாங்க? சட்ட ஒழுங்கு சரியா இருந்தா அன்னைக்கே அந்த ஆடை தூக்கி போட்டு போனால 2 உண்மை தூக்கி போட்டிருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லையா? காவல்துறை கட்டு உள்ள போட்டிருக்காங்க. ஒரு ஆடை தூக்கி சோல்டர்ல போட்டு ஒருத்தர் போறாரு. 2 அப்பி அவரை வந்து ஏன்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏன்டா நீ சரி பண்ற சொல்லி ஒரு லோக்கல்ல உள்ள போலீஸ் கூட்டு சரி பண்ணியிருந்தா பிரச்சனை இல்லையே. எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்க விட்டு இப்போ பூரா வந்து அது உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல. ஈரோடு
அங்கிட்டு வந்து சென்னிமலை முருகன் கோவில்ல எவ்வளவு ஒரு பிரச்சனை ஆச்சோ அதே அளவுக்கு அங்க உள்ள மக்கள் பிரச்சனை ஆயிருக்கு. ஆமா ஆயிருக்கு. இல்லன்னா நீங்களாம் ஆக்க விட மாட்டீங்க. நாங்க எதுக்கு ஆக்குறோம்? எங்களுக்கு வேற வேலை வெட்டி இல்லையா? நாங்களாம் எங்களுக்கு எல்லாம் 20 பேர் வேலை பாக்குறாங்க. இந்தா பாருங்க இப்படி ஓடிக்கிட்டு திர்றான். எதுக்கு ஓடிக்கிட்டு திர்றான்? இது நம்மளுக்கு சொந்தமான மலை, திருப்பரங்குன்றம் நம்மளுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி நாங்க கும்பிடுறோம், சாமியை கும்பிடுறோம். நாங்களாம் முருக பக்தர்கள். இப்பதான் பழனி பாத யாத்திரை போயிட்டு வந்திருக்கோம். முருகரே வந்து தமிழ் கடவுள் தான், எல்லா தமிழர்களுக்கும் சொந்தமானது தானே. ஆமா அப்படித்தான் வந்து எல்லாரும் சொல்லிக்கிறாங்க. சொல்லுங்க சார். ஆனா சரியா பண்றது இல்ல. ஆமா எங்க தமிழ் கடவுள்னு சொல்லி சொல்லக்கூடிய தமிழ் ஆர்வலர்கள் யாராவது குளத்தூர் மணி வந்தாரா? நாம் தமிழர் சீமான் வந்தாரா? நாம் தமிழர்ல இருக்க கட்சிக்காரன் பூரா இப்ப இந்த தமிழக வெற்றி கழகம்னு வச்சிருக்க விஜய் கட்சிக்காரன்ல அத்தனை பேரும் வந்து அங்க உள்ள அவங்களுக்கு தர்காவுக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம மக்களை பூரா பண்ணாங்க. பூரா மீடியால எடுத்து போட்டாங்களே. பாரதிய ஜனதா கட்சி ஒரு கட்சியை தவிர வேற யாரும் இந்து முன்னணி வந்திருக்கு. இந்து முன்னணி இயக்கங்க, சர்வ கட்சி, ஏடிஎம்கே, டிஎம்கே, ஏதோ ஒரு தேசிய லீக், தேசிய காங்கிரஸ்ன்றாங்க. போய் கலெக்டர்கிட்ட 15 பேர் அனைத்து கட்சியும் மனு கொடுத்திருக்கான். எதுக்கு ஆடு கோழி வெட்டணும்னு சொல்லி மனு கொடுத்திருக்கான் மதுரையில. அப்ப எந்த கட்சி வந்து யாருக்கு சரியா இருக்கு? பாரதிய ஜனதா கட்சியை தவிர நான் ஒன்னும் கட்சிக்காரன்ற மாதிரி சொல்லல. நீங்க ஹிஸ்டரி எடுத்து பாருங்க. சரி, இப்ப இந்த 144 நைட்டு கைது அப்படின்னு பரபரப்பா போயிட்டு இருக்கு. ஆமா, அதாவது இது ஜனநாயக நாடா இல்லன்னா வேற எதுவும் தான் நீங்க வந்து அனுமதி வாங்காம நீங்க வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தீங்கன்னா கைது பண்ண மாட்டாங்க. 20 நாளா கேட்டுக்கிட்டு இருக்கான். கோர்ட்ல வந்து போய் நீதிமன்ற வாசல்ல டெய்லி ஏறி இறங்கிட்டு இருக்கான். சட்ட ஒழுங்கு அதே மாதிரி இது வந்து மதுரை மாநகராட்சி பகுதியா இருக்கிறனால கமிஷனர்ட்டையும் கேட்டிருக்கோம், எஸ்பிட்டையும் கேட்டிருக்கோம், தென்மண்டல ஐஜியும் போய் நாங்க வந்து தகவல் கொடுத்துருக்கோம் அனுமதி கொடுங்கன்னு. இது வரைக்கும் அனுமதி தரல. நாங்க என்ன பண்ண போறோம்? ஒரு மத பிரச்சனை உருவாகல. எங்க ஜனநாயக உரிமையை மீட்ட போறோம். பிரச்சனையை உருவாக்கணும். ஜனநாயக உரிமை மீட்ட ஒரு 10 பேர் போய் ஜனநாயக உரிமை மீட்டுறது எப்படி? இது 1 லட்சம் பேர் கூடுவோம் வாங்க அப்படின்னு சொல்றது எப்படி இருக்கு? ஏங்க எங்க மலைங்க அது? எல்லாருக்குமானதான் சார் இது. எல்லாருக்கும் உண்டான மலையா இருந்தா நேரம் அரசாங்கம் அதை சரி பண்ணி இருக்கணுமே. அது வந்து எங்க உரிமையை போராடுறோம். இப்ப வந்து எங்களோட உரிமையை நாங்க இன்னும் என்ன பண்றோம்னா, அதுல வந்து பௌர்ணமிக்கு கிரிவலம் போவோம். 25,000 பேர்ல இருந்து 50,000 பேர் கிரிவலம் போறோம். முதல் படை வீடுன்னு நாங்க சொல்றோம்ல, முதல் படையோட வீடு இருக்கக்கூடிய இடத்துல இது கந்தர் மலையா சிக்கந்தர் மலையா அப்படின்ட்டு உருவாக்குனது யாரு? அந்த மலை யாருக்கு சொந்தம்? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இவ்வளவு நாளா இல்லாம இருந்தது இந்த ஒரு ஆடுனால தான் பிரச்சனையாச்சா? ஆடுனால நாங்க பிரச்சனை பண்ணல. நாங்க யாரு வாங்க அந்த பக்கம் வர்ற பாயிகளை கூப்பிட்டு விபூதி போட்டு வரல. அங்கிட்டு கீழே இருக்க சர்ச்சில் இருக்கவங்களை கூப்பிட்டு வச்சு வாங்க அப்படி பங்குள் சாப்பிடுங்க, எங்களுக்கு வந்து கத்த சஷ்டி கவசம் பாருங்கன்னு நாங்க சொல்லல. எங்க மலை மேல எதுக்குங்க ஆடை வந்து வெட்டணும்? காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கு. காசி விஸ்வநாதர் கோயில் அங்க வழிபாட்டுக்கிட்டு இருக்கோம். அன்றாடம் பாதாதியா அங்க வந்துட்டு கந்தூரி திருவிழா நடத்தையும் சிக்கனை தண்டுவேன் மட்டனை தண்டுவேன் சொல்லி உருவாக்குனது யாரு? அத பிரச்சனையை சரி பண்ணிதான் இப்ப வந்திருக்காது. பல தகவல்கள் அங்க இருக்க முஸ்லீமே வந்து அது ஒரு பெருசா எடுத்துக்கல. அடிப்படைவாதிகள் தான் இதை வந்து இஷ்யூ பெருசாக்குறாங்க அப்படின்றாங்க. யாரு? எந்த அடிப்படைவாதிகள்? அதான் இந்த முஸ்லீம் அடிப்படைவாதிகள் தான் இந்த இஷ்யூ பெருசாக்குறாங்க. முஸ்லீம் அடிப்படைவாதிகள் அப்பயே முன்னாடியே வந்து அதே போல இங்க இந்து அடிப்படைவாதிகளும் இந்த இஷ்யூ கையில எடுத்து பெருசாக்குறாங்க. ஆனா அங்க இருக்க மக்கள் ஒத்துமையா தான் இருக்காங்கன்ற தகவல் தானே சொல்றாங்க. இந்து அடிப்படைவாதிகள் யார நீங்க சொல்றீங்க? சரி, இப்ப இந்த மாதிரி போராட்டங்கள் பண்றது. அப்ப ராம அவர் எம்பி யாரு? அவர் நவாஸ் கனி. அவர் வந்து பொதுவான நபரா? பொதுவான நபர். அப்ப அவரு வந்து எந்த விஷயத்துல மேற்பார்வை போறாரு? இப்ப எச்ராஜா அவர்கள் போலியா? சரி, அவர் அடிப்படைவாதி. சரி நான் சொல்றேன் கேளுங்க. மேற்பார்வை பார்த்து அங்க வந்து சாப்பிட்ட மாதிரி வந்து ஒரு வீடியோ போட்டது யாரு? பிரியாணி சாப்பிட்டேன்னு நீங்க ப்ரூவ் பண்ணீங்களா? அண்ணாமலைக்கே கேள்வி வச்சாரு அவரு. அங்க போய் பிரச்சனைக்குரியது வந்து சாப்பாடு எடுத்து அதுல வந்து ட்விஸ்ட் வச்சு அதுல வந்து சோசியல் மீடியால போட்டது யாரு? அது என்னத்தையா தக்காளி சாதத்தை கூட சாப்பிட்டு போறாரு. ஏன் அங்க வந்து ஏன் அவர் வந்து சாப்பிடணும்? ஏப்பா 2 பேரும் பொறுமையா இருக்கீங்க, 2 மக்களையும் ஒன்னா கூப்பிட்டு வச்சு நல்லா இருங்கன்னு சொல்லணும். அங்க வந்து சாப்பிட்டு அந்த வீடியோ அந்த போட்டோ எல்லாம் எடுத்து போட்டது யாரு போட்டாங்க சொல்லுங்க? மதுரை ஆதீனமா போட்டாரு இல்ல அண்ணாமலை போட்டாரா? பிரச்சனை மனப்பார கேக்குறாருல்ல, நான் வந்து மட்டன் சாப்பிட்டேன்னு ப்ரூவ் பண்ண முடியுமான்னு கேக்குறாருல்ல. அவர் எதுக்கு அங்க வந்து சாப்பிடணும்? அந்த படியில உட்காந்து ஏன் சாப்பிடணும்? அதுல அந்த போட்டோ போட்டது யாரு? மலையில போறாங்க, பசி இது கட்டின வந்து சாப்பாடு சாப்பிடுறாரு சார். இது மாதிரி நம்மளும் அங்க சாப்பிட மாட்டோமா? நான் என்ன சொல்றேன்னா, போலீஸ்காரங்கிட்ட நான்வெஜ் சாப்பிடலாமான்னு இவர் கேக்குறாரு. ஓகே, ஆடியோல அவர் பேசின வாய்ஸ் ரெக்கார்டா எல்லாம் இருக்கு, வீடியோலயும் இருக்கு, ஆடியோலயும் இருக்கு. இது போக வந்து மணப்பாறை எம்எல்ஏ ஏன் அங்க வந்தாரு? முத யாரு? ஹெச்ராஜா வரல. ஆமா சார், அவங்க வந்தாங்க, அதுக்கப்புறம் தான் வந்தாங்க. யார் வேணா தமிழகத்துல யார் வேணா வரலாம்ல. தமிழகத்துல யாருன்னா இப்ப நீங்க சொல்றீங்களா பிரச்சனை உருவாக்குனா யாருன்னு கேட்டா அவர் ராமநாதபுரம் எம்பி வந்து எல்லா மக்களுக்கும் பொதுவானவரா
இல்ல எல்லா இஸ்லாமிய மக்களுக்கும் பொதுவானவர் தான் சார் அது. அப்ப எதுக்கு அவர் வந்து ஒரு திட்டமிட்டு வந்து நான் இங்க சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு அப்ப வந்து அவர் ஒரு இந்து மெஜாரிட்டியா வாழக்கூடிய ஒரு பகுதி 20 லட்சம் மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காரு ராமநாதபுரம் எம்பி. அந்த பகுதியில உள்ள எம்பிட்ட இவர் கேட்கணும். இந்த பகுதியில விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியில இருக்க அந்த பகுதியில மாணிக் தாகூர்கிட்ட அவர் கேட்கணும், என்னங்க பிரச்சனை அது தெரியுமான்னு கேட்கணும். இல்ல அங்க உள்ள எம்எல்ஏ கூட்டணி கட்சி தானே, அங்க உள்ள ஆளுகிட்ட நீங்க கேட்டிருக்கணும் இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி. இல்ல மதுரை எம்பி, மதுரை தொகுதி, மதுரையா இருந்தாலும் தொகுதி அது வராது, பாராளுமன்ற தொகுதியே வராது. இப்ப மதுரை எம்பி போய் ராமநாதபுரத்துல போய் ஒரு பிரச்சனை, ஒரு தர்காக்குள்ள போய் ஒரு பிரச்சனைன்னு சொன்னா அவர் விடுவாரா? நான் ஏர்வாடி நாகூர் தர்கால போய் மதுரை எம்பி இல்ல எங்க எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் போய் நேரா போய் நான் ஏர்வாடி தர்காக்குள்ள போய் ஒரு பிரச்சனைங்க அப்படின்னு சொன்னா இவங்க போனா விட்டுருவாங்களா? அப்ப எங்க இருக்கு ஜனநாயகம், எங்க இருக்கு மதம் முதல்ல உருவாக்குனது யாரு? அப்ப வந்து மணப்பாறை எம்எல்ஏ, மணப்பாறையில என்ன 1008 பஞ்சாயத்து அங்க இருக்கு. அந்த தொகுதிக்கு என்ன செஞ்சிருக்காரு? மக்கள் பூரா அன்றாடா நீங்க அங்க உள்ளூர் மக்கள்ல போய் கேளுங்க, காரி துப்புறாங்க. புரியுதா உங்களுக்கு? ரோடு சரியில்லை, தண்ணி இல்ல, அது இல்ல. அவர் வந்து இங்க வந்துட்டு அவர் என்ன பண்றாரு? அப்ப தடையை மீறி போராட்டம் நடக்கிறது ஓகே தான். இப்போ வரைக்கும் நாங்க அனுமதி கேட்டுட்டு தான் இருக்கோம். சரி, இப்போ வரைக்கும் அனுமதி கேட்டுருக்கீங்க. ஒரே கைது ஆகலனாலும் அங்க கொடுக்கல அப்படின்னாலும் அந்த போராட்டம் நடப்பது எங்களோட உரிமையை நாங்க நிலைநாட்டுறதுக்கு எந்த அளவுக்கும் போறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். நாங்க வந்து எங்களுக்கு வழக்கு வந்து பெரிய விஷயம் கிடையாது. நாங்க வந்து போராட்ட இயக்கத்துல இருந்து தான் வந்திருக்கோம். எங்களோட உரிமையை நிலைநாட்டுறதுக்கு நாங்க போராடுறோம். எங்களோட உரிமையை நிலைநாட்டுறத நாங்க கோரிக்கை அரசுக்கு வைக்கிறோம். எங்களோட உரிமையை நிலைநாட்டுறதை வந்து நாங்க வந்து ஜனநாயக பாதையில போறோம். புரியுதா உங்களுக்கு? சட்டத்துக்கு கட்டுப்படாத எந்த விஷயத்தையும் நாங்க செய்யல, சட்டத்துக்கு உட்பட்டு தான் செய்யறோம். அனுமதி இல்லாம நீங்க நாங்க பெட்டிஷன் கொடுத்துருக்கோமே சார். டைம் எடுக்கலாம்ல அரசு? 20 நாளா கேட்டிருக்கோம். 20 நாளா கேட்டிருக்கோம். எப்ப இருந்து நாங்க கேட்டோம்னு கேளுங்க. இப்ப சமீபத்துல கூட பாத்தீங்கன்னா ஒரு வரைமுறை வரணும்னு சொல்லி ஹைகோர்ட்டும் சொல்லி ஜனவரி 14 இருந்து நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஜனவரி 14ஆம் தேதியில இருந்து இன்னைக்கு தேதி என்ன, 20 நாளா நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். அவங்க கொடுக்கலன்னா நாங்க என்ன பண்றது? நாங்க ஒன்றும் இது பண்ணலையே, எங்களோட உரிமை தானே. அப்ப போராட்டம் நிச்சயம், கைது நிச்சயம். ஆமா ஆமா, அவசரம். எல்லா முருக பக்தர்களும் நாங்க அங்க ஒண்ணு தருவோம், கைதாவோம். முருகனுக்காக வந்து நாங்க கைதாவோம். எங்களோட ஜனநாயக முறையில எங்களோட எதிர்ப்பை நாங்க தெரிவிப்போம். இவ்வளவு நேரம் எங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார்.